ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு இந்த யாக்கோபு செய்த 3 அனுபவங்கள், அது 3 காரியங்கள். 1, அவன் அவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறான். ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 32, 24, 25 வசனங்கள். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்து சுளுக்கிற்று. ஏசா 400 பேரோடு வருகிற செய்தி கேள்விப்பட்டு தன்னோடு இருந்தவர்களை அனுப்பிவிட்டு முதல்ல சமாதானம் பேசி பார்க்கிறான். ஏசா ஒத்துக்கவில்லை. இப்பொழுது தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் யாபோக்காற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு இப்பொழுது தனித்து இருக்கிறான். தனித்து இருந்து வேதம் சொல்லுகிறது, அவன் போராடி கொண்டிருந்தான். யாரோடு என்றால் தேவதூதனோடு, கர்த்தரோடு போராடுகிறான். மறுபடி ஒரு சந்திப்பு உண்டாகிறது. 28வது அதிகாரத்தில் சந்தித்த அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த 32வது அதிகாரத்தில் ஒரு சந்திப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த சந்திப்புக்கு பிறகு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். ஏன் 28வது அதிகாரத்தில் இந்த மாற்றம் வந்திருக்க வேண்டியதானே? ஏன் இங்க ஒரு மாற்றம் இப்படி வருகிறது என்றால், 28வது அதிகாரத்தில் யாக்கோபு செய்யாத ஒரு காரியத்தை இந்த 32வது அதிகாரத்தில் செய்கிறதா. அதுதான் 28ல சந்திச்சாரு, 32ல ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 28ல தேவ சந்திப்பை சந்திச்ச பிறகு காலையில் எழும்பி, ஆண்டவரே என்ன நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன நடத்துங்க, இப்படி கேட்கல. நான் போற இடத்துல நீங்க ஏன் கூட வரணும், நான் கையிட்டு செய்யற காரியத்தை நீங்க எனக்கு பிளஸ் பண்ணி தரணும். அதாவது நான் முன்னாடி நிப்பேன், நீங்க பின்னாடி நின்று காரியத்தை நடப்பிக்கணும். ஆனா 32வது அதிகாரத்துல இந்த ஜெபம் மாறுது. ஆண்டவரே நான் முன்னாடி நின்னு பின்னாடி நீங்க இல்ல, நீங்க முன்னாடி நின்னு நான் பின்னாடி நிக்கணும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. ஹல்லேலூயா. அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். இதை தான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த அறிவு இருக்கிறது மட்டும் அல்ல, அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆமா, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையில காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபே, நீ 28வது அதிகாரத்துல மட்டும் இந்த ஒரு ப்ராசஸ்க்கு இடம் கொடுத்திருந்திருப்பேனா, இந்த ஒரு அர்ப்பணிப்புக்கு இடம் கொடுத்திருந்திருப்பேனா, லாபான் வீட்டிலையும் கர்த்தர் உன்னை மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் வச்சிருந்திருப்பார். ஆனா அங்க இந்த அர்ப்பணிப்பு இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா ஒப்பு கொடுத்துட்டோமா? ஒப்பு கொடுக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? முழுமையா அர்ப்பணிக்கிறது. அதனாலதான் ஆண்டவருக்கு என்ன செய்யறார் தெரியுமா? தொடைசந்தை சுளுக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இனி யாக்கோபால தன்னுடைய பலத்துல ஓட முடியாது. இனி யாக்கோபு நடக்கணும்னா அதுல தேவபலன் வெளிப்படணும். யாக்கோபு முன் செல்லணும்னா தேவபலன் வெளிப்படணும். யாக்கோபு ஓடணும்னா தேவபலன் வெளிப்படணும். கர்த்தர் யாக்கோபை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை நான் இப்படி கர்த்தருடைய கரை இப்ப யாக்கோபு மேல வந்து அமருது. தேவ கரத்தில் என் லைஃபை நான் முழுமையா அர்ப்பணிக்காமல் தேவ ஜனமாய் கர்த்தர் என்னை கிரியை செய்ய முடியாது. மத்தேயு 14வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது, நமக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இப்ப சீஷர்கள் 5 அப்பத்தை வச்சுட்டு கேட்கிறாங்க, ஆண்டவர் இந்த அப்பத்தை வச்சு நம்ம என்ன செய்யறது, ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்களேன்னு சொன்னதும், ஆமா 18வது வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் கொடுக்கணும். இந்த அப்பம் இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய முடியுமா முடியாதா? முடியும். இது ஒரு காரியம். 2வது காரியம், இங்க எத்தனை அப்பம் இருக்குது? நீங்க இருக்கிறத பார்த்தா நாங்க அந்த கூட்டத்தில் இல்ல பாஸ்டர் சொல்றது மாதிரி, நீங்க அந்த கூட்டத்தில் இல்ல பைபிள் இருக்கிறத சொல்லுங்க. எத்தனை அப்பம் இருக்குது? சரி, 5 அப்பம் இருக்குதுல்ல. என் கேள்வி, இந்த 5 அப்பத்துல ஒரு அப்பத்தை கையில எடுத்து ஆண்டவருக்கு ஆசீர்வதிச்சு 5000 மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ஆண்டவர் என்ன கேட்டிருக்கலாம் சீஷர்கள்ட்ட? 5 வச்சிருக்கிறல்ல, 1 எடுத்துட்டு வா, இப்படி கேட்டு பிளஸ் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் அப்படி செய்யல. எப்படி கேட்கிற தெரியுமா? அவைகளை, அதாவது கையில எத்தனை அப்பம் இருக்குதோ அது மொத்தமா என் கையில கொண்டு போய். அதன் அர்த்தம் என்ன? என் கரம் உன் லைஃப்ல கிரியை செய்யணும்னா உன்னை பாதியா கொடுத்தால் அல்ல, உன்னை முழுமையா கொடுத்தாதான் கர்த்தர் கிரியை செய்வார். இன்னைக்கு ஏன் அநேகர் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் உரிமையா கிரியை செய்ய முடியலன்னா நம்முடைய அர்ப்பணிப்பு பாதியா இருக்கிறது.
சண்டே ஆனா சர்ச்சில், அப்புறம் மண்டே டு சாட்டர்டே எங்கனே? ஹல்லேலூயா. எப்படி அர்ப்பணித்து இருக்கிறோம் கர்த்தர் கரத்துல? இன்னைக்கு அநேகர் 28ல உள்ள சந்திப்பு இருக்குது, 32ல உள்ள சந்திப்பு இருக்குதா? 28ல சந்திப்பு என்ன? நான் போற இடத்துல நீங்க என்ன பிளஸ் பண்ணும், நான் கையிட்டு செய்கிறது நீங்க ஆசீர்வதிக்க. ஆண்டவரே மண்டே டு சாட்டர்டே எனக்கு வேலை, நீங்க எதுவுமே சொல்ல கூட, நான் செய்யறதெல்லாம் நீங்க எனக்கு வாக்கியம் பண்ணி தரணும். ஆனா சண்டே வந்துட்டேன்னா எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே. இதல்ல 32 அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா? சண்டே என் கூட இருந்து நடத்துறது போல மண்டே டு சாட்டர்டே நீங்க என் கூட இருந்து நடத்தணும் ஆண்டவரே. நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அவர் கை வச்சாரு. இந்த ஒப்பு கொடுத்தல் அவனை எப்படி மாற்றுகிறது தெரியுமா? இஸ்ரவேலாய் மாற்றுகிறது. என் ஜனம், என் ஜனம், என் பிள்ளை, என் பிள்ளை. இந்த லெவல், இந்த ப்ராசஸுக்கு அவன் இடம் கொடுத்த பிறகு யாக்கோபு போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தி நிறுத்தி கொண்டே இருந்தார். அப்ப ஒப்பு கொடுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈசாக்கு வாக்குத்தத்தத்து பிள்ளைதான். பிறக்கும் போது வாக்குத்தத்தத்து பிள்ளை என்றுதான் அறியப்பட்டு பிறக்கிறான். ஆனா பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறது வரையிலும் ஈசாக்குக்காக ஒரு இடத்துல கூட ஆண்டவர் குரல் கொடுக்க மாட்டார். பலிபீடத்தில் எப்பொழுது தன் கைகளை கால்களையும் கட்டி என் வாழ்க்கையை நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று ஈசாக்கு தன்னை அர்ப்பணித்தானோ, அர்ப்பணித்த அடுத்த நிமிஷத்துல ஆபிரகாம் கத்திய ஓங்கி பிள்ளைக்கு ஒரு கீறல் போடலான்னு வரும்போது பரலோகத்திலிருந்து அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, ஏ பிள்ளை மேல கை வச்சிடாத. அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமை பலிபீடத்தில் வைக்கும் வரையிலும் அவன் ஓன் பிள்ளை, வச்ச பிறகு அவன் இனி ஏன் பிள்ளை. அதனாலதான் ஆட்டுக்கடாவை காண்பித்து பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டுக்கடான்னு சொல்ல, ஈசாக்குக்காக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை வைத்திருந்தார். அவன் பலிபீடத்தில் வைக்கி வர வாக்குத்தத்தத்து பிள்ளைதான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஒப்பு கொடுத்த பிறகுதான் என் ஜனம், என் பிள்ளை. ஹல்லேலூயா. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கோடு கர்த்தர் பேச தொடங்குவார். ஈசாக்குக்காக பேசுவார், ஈசாக்கோடு பேச துவங்குவார். அவரிடத்தில் நான் ஒப்புவிக்கிறது வரையில் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இன்னைக்கு இந்த வார்த்தை பேசும்போது என் வார்த்தை நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், சந்திச்சிட்டோம், அர்ப்பணிச்சிட்டோமா? முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா? முழுமையான அர்ப்பணிப்பு உடையவன் ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவனா இருப்பான். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம் இது யாக்கோபின் இடத்தில் வெளிப்பட்டது. அதே ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம் ஒரு விசை கூட. நான் போகட்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றார். உன் பேர் என்ன என்று கேட்டார். தொடர்ந்து வாசிங்க. இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இரண்டாவது இந்த யாக்கோபின் இடத்தில் இங்கே வெளிப்பட்ட காரியம், தேவன் விரும்புகிற மாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். யாக்கோபு கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட. உடனே ஆண்டவர் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படிதானே கேட்டிருக்கணும். ஆண்டவர் அடுத்து என்ன கேட்கிறார் தெரியுமா? உன் பேரு என்ன? இந்த கொஸ்டின் வரும்போது யாக்கோபுக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் வந்திருக்கும். என்ன பிளாஷ்பேக் தெரியுமா? கண்ணு தெரியாத அப்பா கேட்டாரோ, நீ யாரு? அப்ப என்ன சொன்னாரு யாக்கோபு? நான் சொன்னாரு ஏசா. இப்ப அதே கொஸ்டின் இங்க ஆண்டவர் கேட்கிறார், உன் பேரு என்ன? யாக்கோபு யோசித்து இருந்திருப்பார், ஆஹா ஏன் என் லைஃப்ல இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஆமென். நன்மை எல்லாம் நடக்குது, ஏன் என்னால அனுபவிக்க முடியல? சிலது இன்னும் என் லைஃப்ல மாறல. ஆமென். தேவ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன், தேவன் நன்மை வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா என்னுடைய உள்ளான மாற்றம் மிக மிக முக்கியம். சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பேர் என்னன்னு கேட்டதும் யாக்கோபு சொல்றார், நான் யாக்கோபு ஆண்டவரே, யாக்கோபு ஆண்டவரே. இப்ப கர்த்தர் மாற்றுறார். இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய்.
அதாவது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மாற்றத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவன் உள்ளான ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன் பேர் உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவன் சும்மா இப்படி கேட்டு ஆண்டவர் பிளஸ் பண்ணிருக்க வேண்டியதான். இல்ல என் ஜனம் இப்படி ஒரு மாற்றம் வேணும்னா, அவன் என் ஜனம் நன்மை அனுபவிக்கணும்னா தேவன் விரும்புகிற உள்ளான மாற்றம் மிக மிக தேவ பிள்ளைக்கு தேவை. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் இப்படி ஒரே லைன்ல சொல்ல விரும்பினா இப்படி சொல்லுவேன். எனக்கு வெளியில ஒரு மாற்றத்தை நான் விரும்பும் போது எனக்கு உள்ள ஒரு மாற்றத்தை அவர் விரும்புறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வெளியில எல்லாம் மாத்திரம் வெள்ளையும் போட்டுரும், அதை செஞ்சிரும் இதை செஞ்சிரும். ஆனா உள்ள ஒண்ணுமே, நகையை மாத்திரும் பகையை மாத்த மாட்டோம். தேவன் விரும்புகிற மாற்றம். இந்த 28வது சந்திப்பும் சரி, 32வது சந்திப்பிலும் சரி, தேவன் சந்திக்க வரும்போது இந்த யாக்கோபு வாயில என்ன வரல தெரியுமா? ஆண்டவரே, நான் எங்க அண்ணனை ஏமாத்திட்டேன் ஆண்டவரே, நான் எங்க அப்பாவை ஏமாத்திட்டேன் ஆண்டவரே. இந்த மாற்றம் அவனுக்குள்ள வரல. அவனுக்கு எது மாறணும்? நான் போற இடத்துல என்ன ஆசீர்வதிக்கணும், நான் போற இடத்துல என்ன நீங்க அப்படி உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம். ஆனா நன்மையை தருகிறது அல்ல. நன்மையை சமாதானமா அனுபவிக்கணும்னா உன் வெளியரங்கமான மாற்றத்தை விட உன் உள்ளான மாற்றம் மிக மிக அவசியம். இன்னைக்கு இதுதான் தேவ பிள்ளைகளிடத்தில் அதிகம் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவனை வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள் வெளியரங்கமான மாற்றத்தை அல்ல, உள்ளரங்கமான மாற்றத்தை விரும்புவார்கள். நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவேன். இன்னைக்கு இந்த இஸ்ரேல் தேசத்துக்குலாம் டூர் போறாங்க பாருங்க. இந்த டூர் போகும்போது ஒரு நாள் எங்க கூட்டிட்டு போவாங்க? இந்த கானா ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அப்பா கூட போயிருந்தேன். அப்ப எங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அதுதான் வீடுன்றாங்க, நம்புறோம். அங்க போன உடனேயே எல்லாரும் எதை தேடுவாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடந்துச்சு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை இங்க அப்படி தேட மாட்டாங்க. எதை தேடுவாங்க தெரியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்ல, அந்த கச்சாடி எங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் எது ஃபேமஸ் ஆயிட்டு தெரியுமா? கச்சாடி ஃபேமஸ் ஆயிட்டு. அங்க ஒரு கச்சாடி மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க. அதுலதான் செஞ்சாரான்லாம் தெரியாது, நம்புறோம் நம்ம. இன்னைக்கு ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ள போற வீட்டை கூட போட்டோ எடுக்க மாட்டாங்க. அந்த கச்சாடிக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க, அந்த கச்சாடிக்கு முன்னாடி குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கச்சாடி ஃபேமஸ். அந்த கச்சாடிக்கு ஷேப்பை மாத்தல ஆண்டவர், அந்த கச்சாடியை பொற்சாடியா மாத்தல ஆண்டவர், எதுவுமே செய்யல. இன்னைக்கு அந்த கச்சாடி ஃபேமஸ் ஆக ரீசன் என்னன்னா, அந்த கச்சாடிக்கு வெளியில வந்த மாற்றம் அல்ல, அந்த கச்சாடிக்கு உள்ள வந்த மாற்றம். ஹல்லேலூயா. அந்த கச்சாடி இன்னைக்கு ஃபேமஸ் ஆக ரீசன் என்ன? அந்த கச்சாடி உள்ள ஊட்டப்பட்ட தண்ணி எப்படி மாறுது? இதே கச்சாடி வெளியில இருக்கும்போது, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை காலையில சொன்னேன், இதே கச்சாடி வெளியில இருக்கும்போது அந்த தண்ணியை ஊற்றிட்டு எடுத்தா அது தண்ணியா தான் வரும். ஆனா இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்த பிறகு அதுக்குள்ள ஊத்துற தண்ணியெல்லாம் எப்படிதான் மாறுது? இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம். நேற்றைக்கு இவங்க பாவத்தில் இருக்கும்போது, தேவனை அறியாம இருக்கும்போது இவங்க சுபாவம் அவன் கசப்பா இருந்துச்சு, கோபக்காரங்களா இருந்தாங்க, பொறாமக்காரங்களா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவோடு நெருங்க 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 இவர்களிடத்தில் வெளிப்படுகிறதெல்லாம் ருசி உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மளை பார்க்கிறவங்க இப்படி டேஸ்ட் பண்ணணுங்க. ஆமா, இந்த டேஸ்டை யார் கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த டேஸ்டை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த பாத்திரம் கச்சாடியா இருக்குது. நம்ம விரும்புறதுல ஆண்டவர் இந்த கச்சாடியா பொற்சாடியா மாத்துங்க, அது விஷயம் இல்ல. இந்த கச்சாடிக்குள்ள இருக்கிற தண்ணீர் ரசமா மாறுதுன்னா அங்கே கர்த்தர் தமது மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். நாம இன்னைக்கு பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் என் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு கொண்டு போனா கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அல்லது என் 5000 சம்பளத்தை 50,000 5 லட்சமா மாத்தினா கர்த்தருடைய மகிமை அது சாட்சியாய் மாறுமே தவிர மகிமையா மாறாது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகணும்னா ஹல்லேலூயா, என்னுடைய கிரியையில மாற்றம் இருக்கணும், என் நடக்கையில மாற்றம் இருக்கணும், என் பேச்சில மாற்றம் இருக்கணும். அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிற ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுல 2வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க மாற்றம் உண்டாகணும்னா மனதுக்குள்ள. இன்னைக்கு பல நேரத்தில் உள்ளான மாற்றத்தை நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறோமான்னு கேட்டா இல்ல.
கசப்பை மாத்து எத்தனை செய்தியில கர்த்தர் பேசுறார். கசப்பை மாத்துறோமா? ஹல்லேலூயா. எல்லாரையும் நேசிங்கள் எத்தனை செய்தியில் ஆண்டவர் பேசுறார். நேசிக்கிறோமா? நீங்க இந்த ரோமர் 12 இன்னைக்கு வீட்டில் போய் படிங்க. அங்கே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஒரு தேவ பிள்ளை அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன தெரியுமா? என் வெளியரங்க மாற்றத்தை விட என் உள்ளான மாற்றம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்றேன், உள்ள மாற்றம் வருதுன்னா வெளியிலே மாற்றம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள மாத்தாம எனக்கு வெளியில என்ன மாற்றம் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. யாக்கோபு இப்போ 2 பரிவாரத்தோட வர என்ன யூஸ்? ஆனா யாக்கோபு இப்பொழுது தன்னை மாற்ற அர்ப்பணித்த பிறகு பார்த்ததும் ஏசா ஓடி வந்து கட்டி அணைக்கிறான். ஆமென். ஏசாவை மாத்தல, யாக்கோபை மாத்துறார். அன்பு தேவ பிள்ளை, இந்த வார்த்தையை சொல்ற தைரியமா நம்ம மாறினா பலர் மாறிடுவாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஜபல என்ன தெரியுமா? அவங்கள மாத்துங்க, இவங்கள மாத்துங்க. நம்ம மாறினா பலரும் மாறுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ளான ஒரு மாற்றம். மூன்றாவது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மூன்றாவது, அவருடைய ஜனம் யார்? அல்லது அவருடைய ஜனமாய் மாறினவர்கள் என்ன செய்வார்கள்? அவரால் நடத்தப்படுவார்கள். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 31வது வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினால் நொண்டி நடந்தான். இப்போ இந்த இப்படி ஒரு நடக்கிறார்ல, இதுக்கு காரணம் யார்? ஹலோ, எதனால இப்படி நொண்ட வேண்டியது இருந்தது? கர்த்தர் அவனை தொட்டார். ஆவிக்கிற அர்த்தத்தோட சொல்றேன். இப்ப அவன் நடக்கும்போது ஒன்னு தெளிவா தெரியுது, யாக்கோபு தன் பலத்துல நடக்கல, தன் சித்தப்படி நடக்கல, தனக்கு நினைச்சது போல அவன் நடக்கல. கர்த்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதுல யாக்கோபு நடக்க தொடங்குகிறான். இதற்கு அடையாளம் தான் நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு இப்ப ரதங்களை எல்லாம் அனுப்பி, ஆமென், அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பும் போது, யோசேப்பு அனுப்பின ரதங்களை பார்த்து, யோசேப்பு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேட்டதும் யாக்கோபுக்கு உயிர் திரும்ப வந்து அவன் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு சொல்லுகிறான், நிச்சயமாக நான் அவனை காண்பேன், என் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி நான் அவனை போய் பார்ப்பேன், இது போதும் சொல்லி சந்தோஷப்படுறான். ஆனா எடுத்த உடனே யாக்கோபு புறப்படவில்லை. அவன் என்ன செய்யறான்? ஆதியாகமம் 46வது அதிகாரம் நீங்க 3, 4, 5 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர், அதாவது ரதங்கள் வந்ததும் யாக்கோபு எகிப்துக்கு புறப்படாமல் பெயர்சபாவில் போய் அங்கே பலிபீடத்தை கட்டி தேவனை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் அங்கே பேசத் தொடங்குகிறார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். 5வது வசனத்தை கவனிங்கள். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து எகிப்துக்கு புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரதம் யோசேப்பு அனுப்பினதா, பொருட்கள் யோசேப்பு அனுப்பினதா, யோசேப்பை பார்க்க தான் போறான், பிள்ளைய பார்க்க தான் போறார். ஆனா யாக்கோபு என்ன டிசிஷன் எடுக்கிறார்னா, கர்த்தர் சொல்லாம நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு மாற்றம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தர் அனுமதித்த பாதையில் ஓடுகிறவர்களாகவும் கர்த்தர் நியமித்ததில் நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே தான் எபிரேயர் 12:1 கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோ. ஏதோ ஒரு பாதையில் நடக்கிறவர்கள் அல்ல அவர் ஜனம், நியமித்த பாதையில் நடக்கிறவர்கள் தான் அவர் ஜனம். நான் இன்னைக்கு நடக்கிற பாதை கர்த்தர் எனக்கு நியமிச்ச பாதையா? நான் இன்னைக்கு போகிற ட்ராக் சரியான ட்ராக் தானா? கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் தான் நான் போகிறேனா? அதனாலதான் தாவீதுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஜெபம், ஆமா, எல்லாருக்குமே தெரிந்த ஜெபம், 143வது சங்கீதத்தின் 8 முதல் 10 வரை சொல்றார். ஆமென். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 10வது வசனத்தில் சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான. ஆண்டவரே, நான் நினைக்கிற வழியில் அல்ல, நீங்க நடத்துகிற வழி.
17வது சங்கீதத்தின் 5வது வசனத்துல அதே தாவீது இப்படி ஜெபிக்கிறார், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவ பிள்ளை, நம்முடைய ஓட்டம் சரியா இருக்க, நம்முடைய ஓட்டம் நித்தியம் வரை சரியாய் ஓடணும்னா ஏதோ ஒரு பாதையில் நடக்கிற கூட்டமா அல்ல, தேவன் நியமித்த பாதையில். ஆமே, 28வது சந்திப்புல 28வது அதிகாரத்தில் தேவன் சந்தித்த போது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, நான் எங்க போன ஆண்டவரே, போலாமா ஆண்டவர், இப்படி எல்லாம் கேட்கல. அவர் பாதையை நியமிக்கிறார். அவரே சொல்றார், நான் போற இடத்துல நீங்க என் கூட வந்தா ஆகணும், நான் என்ன செய்யறேனோ அதை நீங்க பிளஸ் பண்ணும். ஆனா 32வது அதிகாரத்துக்கு பிறகு யாக்கோபு எந்த இடத்திலும் தானாய் போக மாட்டார். கர்த்தர் சொன்ன பிறகு, எகிப்துக்குள்ள போகும்போது கர்த்தர் சொன்ன பிறகு அப்படி போன யாக்கோபை கர்த்தர் எந்த இடத்திலும் தலை குனிந்து போக விடவில்லை. அவனை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தினார். அவனுடைய ஜனம்தான் எகிப்திற்குள்ள அடிமைத்தனத்தில் இருந்த பிறகும், நெருக்கப்பட்ட பிறகும் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை தான் கொடுத்து கொண்டிருந்தார். இப்படி நடந்த யாக்கோபு தான் பிற்காலத்திலே, ஆமென், அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அதாவது நம்பின வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆமென் நம்பி காத்திருந்தார்கள். எது? ஆமென், இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல, அவர்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நித்திய கானானை. அவரால் நடத்தப்படுகளுடைய ஃபோக்கஸ் எங்க மாறிடும் தெரியுமா? கானானுக்கு நேராக மாறிடும், நித்தியத்துக்கு நேராய் மாறிடும். இன்னைக்கு என் கவனம் உலகத்துக்கு மேலே ரொம்ப இருக்குதுன்னா நான் என்னை நடத்துகிறேன். இன்னைக்கு என் கவனம் பரலோகத்துக்கு மேல ரொம்ப இருக்குதுன்னா கர்த்தர் என்னை நடத்துகிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யார் என்னை நடத்துகிறார்? ஆமென், இஸ்ரவேலாய் உருவாக்கப்பட்டவன் தான் திருப்தியாக்கப்பட்டார். என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.